ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க கல்கி 2898 AD படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours இருக்கு. இந்த படத்தை நாக் அஸ்வின் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பிரபாஸ், அமிதாப் பச்சன், கமல்ஹாசன், தீபிகா படுகோனி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். மகாபாரத யுத்தம் முடிஞ்சு 6000 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யாஸ்கின் அப்படின்ற ஒரு மன்னன் அந்த நாட்டை அடிமையா வச்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் இந்த நாட்டோட கடைசி நகரமான காசி. அங்க நம்ம ஹீரோ பைரவா ஒரு காம்ப்ளெக்ஸ் சிட்டி ஒன்று உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அவர் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமா யாரு, அவரும் யாஸ்கினும் சேர்ந்துட்டு அவங்க வாழ்க்கைக்குள்ள பைரவா எப்படி வராரு, சுமதி யாரு, அவங்க வயிற்றுல இருக்க கருவை காப்பாத்துறதுக்காக இவங்க எல்லாம் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா பிரபாஸ் சொல்லியே ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான படத்தில் நடிச்சிருக்காங்க. குறிப்பா அவங்களோட காமெடி சென்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன் பிளாக்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்களோட டைமிங்கா இருக்கட்டும் பக்காவா பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடான சீன்ஸ்லாம் வராங்க, ஆனா எல்லாத்துலயுமே மிரட்டி இருக்காங்க. அமிதாப் பாத்தீங்கன்னா அஸ்வத்தாமா ரோல்ல பக்காவா பண்ணியிருக்காங்க. அவரை தவிர வேற ஒருத்தர் நம்மளால யோசிச்சு பார்க்கவே முடியாது. அதே மாதிரி கமல்ஹாசனும் கொடுத்திருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. வர சீன்ல எல்லாம் மிரட்டுறாங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது இந்த படம் பயங்கரமா இருக்கு. குறிப்பா விஷுவல்ஸ்லாம் தரமா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு 3 சிட்டிஸ் காமிச்சிருக்காங்க. 3த்துமே டீடைலிங் பண்ணி பக்காவா பண்ணியிருக்காங்க. விஷுவல்ஸ்ல விஎஃப்எக்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். விஎஃப்எக்ஸ் கிராபிக்ஸ்லாம் ஹாலிவுட் தரத்துல மிரட்டி இருக்காங்கன்னே சொல்லலாம். அதை சூப்பரா டைரக்டர் அவருக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கியிருக்கவும் செய்யறாரு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல வர போர்ஷன்லாம் அல்டிமேட்டா இருக்கு. பிஜிஎம்லாம் சந்தோஷ் நாராயண் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனா சாங்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு கொஞ்சம் ஃபிளாட்டா தான் போகுது. ஆனா செகண்ட் ஹாஃப்லாம் அல்டிமேட்டா இருக்கு படம். இவங்க இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் சாங்ஸையும் இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல்ல ஒரு படமாவே வந்திருக்கும். இப்பவும் கண்டிப்பா இந்த படம் தியேட்டர் வாட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.